வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் இந்த வாரத்துக்கான எவிக்ஷன் அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஆள் எவிக்ஷனா, 2 ஆள் எவிக்ஷனா, யார் எவிக்ஷன் ஆக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரூமர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதையும் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை புதுசாக பார்க்கணும், நம்ம சேனல் அடுத்தடுத்து தொடர்ந்து இந்த சண்டே எபிசோட அப்டேட் தொடர்ந்து போட்டுருப்போம். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிருக்கேன் நம்புறேன். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான எவிக்ஷன், சரிங்களா? எவிக்ஷன் யார் ஆக போகிறா? அதாவது ஆரம்பத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 பேர் எவிக் பண்ணுற பிளானில் தான் இருந்தாங்க. ட்ரியோ அப்படிங்கிற ஒரு பிளான் தான் இருந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட் தான் போயிட்டு இருந்துச்சு. சிங்கிள் எவிக்ஷன் அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா ரயானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும். பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டபுள் எவிக்ஷனாக அதை மாற்றிருக்காங்க. ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா டபுள் எவிக்ஷன்ற மாதிரி தான் உள்ளுக்குள்ளே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில், அதாவது சாட்டர்டே எபிசோடு இன்னைக்கான காலையில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திருக்கும் போது ஒரு பாட்டு போட்டு விட்றாங்க. என்ன பாட்டு போட்டு விட்றாங்க அப்படின்னா இரட்டை கதிரே அப்படிங்கிற ஒரு பாட்டை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ கண்டிப்பாக டபுள் எவிக்ஷனுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இரட்டை கதிரே அப்படிங்கும்போது டபுள் ஆர் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். டபுள் ஆர், ஓகேங்களா? ரயான் ரஞ்சித் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா எவிக்ஷனில் இருக்கலாம். ஸோ அதனால இன்னொரு விஷயம் நம்மளால் நல்லா என்ன யோசிக்க முடியுது அப்படின்னா, ஒன்று இங்கே நடந்த பிரச்சனைக்கு போன வாரம் அதுக்கு முன்னாடி நாள் நடந்த பிரச்சனையில் உள்ள நாமினேஷன் ப்ரீபாஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக எவிக்ஷனுக்காக தான் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக இந்த வாரம் ரயான் அண்ட் ரஞ்சித் 2 பேரும் வெளில போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி சிங்கிள் எவிக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரஞ்சித் எவிக்ட் ஆகிடுவார், சரிங்களா? கண்டிப்பாக ரஞ்சித்துக்கு வந்து டாடா பாய் பாதா, சரிங்களா? ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ரூமர்னு ஒன்று சொல்லியிருந்தல, சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சும்மா இம்ப்ரெஷன் இன்ஸ்டா ரீல்ஸு அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஆர்னு போகிறாங்க. இப்போ உங்களுக்கு ட்ரிபிள் ஆர்னா ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் ஆகும். என்னடா ராணுவ எவிக்டானா இப்போ ஒரு பயங்கரமான கியூரியாசிட்டி கிரியேட் ஆகும். ஏன்னா ராணுவுக்கு ஓட்டிங் இருக்குது. ஓப்பனாக சொல்லணும்னா அஃபிஷியலில் செகண்ட் பிளேஸில் இருக்கார். அஃபிஷியல் ஹாட்ஸ்டார் ஓட்டிங்கில் ஜாக்லின் சௌந்தர்யாலாம் பின்னாடி தள்ளிட்டு டேரெக்டாக செகண்ட் பிளேஸில், நீங்கள் அன்அஃபிஷியல் ஓட்டிங் சொல்ல அஃபிஷியல்லையே செகண்ட் பிளேஸில் இருக்கார். ஸோ அப்படியே ராணுவ எவிக் பண்ணாலும் அது ரொம்ப அன்ஃபேரான ஒரு எவிக்ஷனாக தான் போகும். அது அவங்களுக்கு தெரியாது எந்த அளவுக்கு இதாக இருக்குன்னு. ஒரு வேளை டிஆர்பிக்காக பண்ணாங்க அப்படின்னா ராணுவ ஆர்மிஸ் நீங்கள் அதை பற்றி கவலையே பட தேவையில்லை. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அது முழுக்க ராணுவுக்கு ப்ளஸ்ஸாக தான் மாறும். எவ்வளவு இப்போ வந்து 50-50 நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னா அப்போ வந்து அது முழுக்க பாசிட்டிவாக மாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு ட்ரிபிள் ஆர்லாம் கிடையாதுங்க, டபுள் ஆர் தான், சரிங்களா? ஒன்று ரயான், இன்னொன்று ரஞ்சித். ஸோ இந்த எவிக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.